Hi friends, this is AG. ஸோ இன்றைக்கி நம்ம கூகுள் ஃபார்ம் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி கிஸ்ஸாக நம்ம மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஃபார்மில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஷீட். சரிங்களா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து இன்னொருத்தர் கூட இல்லைன்னா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் கூட எப்படி நாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட ஷீட் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்து எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு ரெடி பண்ணிக்கலாம். கூகுள் ஃபார்ம் கியூஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன்னா, கூகுள் ஃபார்ம்ஸில் நாம் வந்து கியூஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் நாம் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து எப்படி இன்னொருத்தர் கூட நாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஷேரிங் ப்ராசஸ் எப்படி நாம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஏற்கனவே நான் நிறைய கூகுள் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நான் வந்து ஒன்றை ஓப்பன் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் கியூஸ்ன்னு இருக்கக்கூடியதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் கியூஸுங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தால் தெரியும், கியூஸஸ் எல்லாமே நாம் ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதில் ரெஸ்பான்சஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே கூகுளில் வரும்போது அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஷீட்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஷீட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட். ஓகே, ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இன்னொருத்தர் கூட நமக்கு ஷேர் பண்ணணும்னா நாம் என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஷேருங்கிற பட்டனை நாம் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஷேருங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு புது விண்டோ நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேர் வித் பீப்புள் அண்ட் குரூப்ஸ். யார் கூட நாம் வந்து ஷேர் பண்ணணும், அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் கூட நம்ம ஷேர் பண்ணணுமா, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட ஷேர் பண்ணணுமா அப்படிங்கிறது மாதிரி கேட்குது. சரிங்களா? ஸோ இதில் நான் வந்து ஷேர் பண்ண வேண்டிய ஒரு மெயில் ஐடி நான் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ andocracies84@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியில் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும். சரியா? ஸோ நான் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெயில் ஐடி பக்கத்துலேயே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து வியூவர், அதாவது அவருக்கு வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஷீட்டை வியூ மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ப்ளஸ் அதே மாதிரி தான் கூகுள் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணவும் முடியாது. சரி, அந்த வியூவர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோன்னா, கமெண்டர் ஆப்ஷனுங்கிறதும் அதே மாதிரி தான். அவருக்கு வந்து உள்ளே வந்து சேஞ்சஸ் மட்டுமே தான் நம்ம அதை பார்த்துக்கலாம். அதாவது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் மட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டர்னால் அவருக்கு என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்மை வந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோட்டிஃபை பீப்புள் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து நம்ம மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் ஃபார்ம் இஸ் ஷேர்ட் வித் யூ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். திஸ் ஃபார்ம் திஸ் இப்போ நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த மெசேஜ் நாம் வந்து கொடுத்துட்டோம். சரியா? ஸோ மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த சென்ட் பட்டன் நாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டிங்ஸ் பாருங்கள். ஸோ ஷேர் வித் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ எடிட்டர்ஸ் கேன் சேஞ்ச் பெர்மிஷன் அண்ட் ஷேர். வியூவர்ஸ் அண்ட் கமெண்டர்ஸ் கேன் சி த ஆப்ஷன் டு டவுன்லோட் பிரிண்ட் அண்ட் காப்பி. ஸோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், 2 ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கணுமா, இல்லை ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துடலாமா அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பேஸ்ட் அப்பான் த ஓனர் ஆஃப் அந்த ஷீட்டோட ஓனருக்கோட ப்ரிஃபரன்ஸ், அவர் யாருக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கணுங்கிறத வந்து இதில் வந்து அவங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ரெண்டுமே வந்து அவைலபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் ஜிமெயில் ஐடிக்கு வந்து
ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் மாதிரி போயிடும். ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன் ஆடட் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து கிடச்சிடும். சரியா? ஸோ இப்போ நாம் வந்து அதை யாருக்கு நம்ம அனுப்பிச்சோமோ அவரோட மெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு மெயில் ஐடி நான் யாருக்கு நான் அனுப்பிச்சேனோ அந்த மெயில் ஐடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து இங்கே மெயில் வந்து இங்கே தெரிஞ்சிருக்கு. சரியா? ஸோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்த அந்த மெசேஜ் திஸ் ஃபார்ம் இஸ் ஷேர்ட் வித் யூ அப்படிங்கிற மெசேஜ் வந்துருக்கு. ஓகே. ஸோ என்ன ரெஸ்பான்ஸுங்கிறது வந்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் இன் ஷீட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா அந்த ஷீட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஷீட் நமக்கு இங்கே வந்து தெரிஞ்சுது. ஓகே. ஸோ இது நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியோட கூகுள் ஷீட்ஸ்லேயும் நாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த கூகுள் ஆப்ஸ் வாங்க, வந்ததுக்கப்புறம் கூகுள் டாக்ஸ் வாங்க, இல்லைனா கூகுள் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கூகுள் ஷீட்ஸை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்தெந்த ஷீட்ஸ் வந்து இந்த மெயில் ஐடிக்கு உள்ளது இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கூட ஷேர் பண்ண அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் இங்கே தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் இருக்குன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நம்ம ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணாலோ இல்லை வேறு யாராவது நமக்கு வந்து ஃபைல்ஸ் ஷேர் பண்ணாலோ இந்த பர்டிகுலர் ஐகான் வரும். சரியா? ஸோ நமக்கு ஷேர் பண்ண அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் ஷீட் நமக்கு இங்கே வந்து தெரியுது. ஓகே. ஸோ இது ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இது எதுவுமே இல்லை, உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஷேர் பண்ணணுமோ அந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேருங்கிற ஆப்ஷன் வாங்க. ஷேருங்கிற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து யார் கூட ஷேர் பண்ணணுமோ அந்த பர்சனோட மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணி அவங்களுக்கோட மெசேஜை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சனோட ஐகான் இல்லைன்னா மெயில் ஐடி உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இது வந்து என்னோட ஐகான். இது ஏங்கிறது வந்து இது யார் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா அவங்களோட ஐகான். சரியா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஷேர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து அந்த பர்டிகுலர் பர்சனோட கூகுள் ஷீட்ஸ்லேயே நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேண்ணா. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.